அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். டேய் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. முதலாளி சுத்தமா துடைக்க சொன்னாரா இல்ல சுத்தி சுத்தி துடைக்க சொன்னாரா? எதுக்கு பிரச்சனை? ரெண்டையும் சேர்த்தே செய்துருவோமே. தம்பி வணக்கம். பட்டு வேட்டி, சிலுக்கு ஜிப்பா, கையில வெத்தலை பெட்டி, சண்டையுமே இல்ல. சின்னம்மா எதிர்பார்க்கிற பாட்டு வாத்தியார் தான். பூவிலே சிறந்த பூ என்ன பூ? கடுப்பு. குப்பு. யாரு இவரு? இவரு நான் சொல்றேன். இவர் பாட்டு வாத்தியாருப்பா. சீக்கிரம் உள்ள கூட்டு போ, இல்லாட்டி இங்கேயே பாட ஆரம்பிச்சிருவாரு. நீங்களே நல்லா பாடுறீங்களே, நான் எதுக்கு? தங்கம், என்ன சத்தம் இங்க? பாப்பாவுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கறதுக்கு பாட்டு வாத்தியார் வந்திருக்காரு. பேப்பர்ல விளம்பரத்தை பார்த்தேன். என்ன சம்பளம் எதிர்பார்க்கறீங்க? இவ்வளவு பெரிய மனுஷர், இவ்வளவு பெரிய வீடு, நீங்க என்ன குறைச்சா கொடுக்க போறீள்? மாசத்துக்கு ஒரு 1500 ரூபாய் தாங்கோல. 1500 ரூபாய் என்ன? 5000 ரூபாய் சம்பளம் தரேன். 5000? ஆனா என் பொண்ணுக்கு நல்லா பாட்டு சொல்லு. பாட்டு வாத்தியார் காத்துட்டு இருக்காரு சுஜி, சீக்கிரம் வாமா. எஸ். பாமகரிசை சரிகமப்ப. வாங்க வாங்க, நான் தான் பாட்டு வாத்தியார் பூபாதம். இதுல சுச்சி யாரு? நீங்க தானே? இல்ல, இவதான் சுஜி. என் பேர் சொர்ணா. அவங்க அக்காவா? இல்ல, அவங்களுக்கு தூரத்து சொந்தம். பக்கவாத்தியம். சுஜி, வாத்தியார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. சங்கீதமா வாழம்மா. இவ்வளவு வசதி இருந்தும் என்ன கனிவு, என்ன பணிவு. எப்படி உடம்பெல்லாம் அப்படியே சிலுத்துட்டு போ. ஆரம்பிக்கலாமா? எதை செஞ்சாலும் முதல்ல விநாயகனை கும்பிட்ட பிறகுதான் செய்யணும். தலையில கொட்டிக்கப்பா. காம்போதி பாட சொன்ன ராகமாலையை பாடுறியம்மா, உன் தலையில கொட்டிக்கடா. இப்படி உனக்கு பாட தெரியுமோ? அப்ப எதுக்கு வாத்தியாரு? இல்ல, அப்பதான் சொன்னாரு மேல மேல கத்துக்கணும்னு. அப்படியா? இசையில 7 சுரம் தான் இருக்கு. அந்த 7 சுரத்துக்குள்ள சங்கீதமே அடங்கி இருக்கு. இப்ப பாரு. இது சுரம் இல்ல, மாய விரலு, மாய விரலு. நான் சுரத்தோட பாடுறேன், என்னோட சேர்ந்து பாடுறியா? நல்லா ஏறதா? இப்பதான் ஏறிக்கிட்டு இருக்கு. முதல்ல மனசுல ஏறணும். அப்புறம் தலையில ஏறணும். தலையில தான் ஏற போகுது. தலையில ஏறின உடனே நெத்தி அடி அடிக்கணும். இருங்க மாஸ்டர், இருங்க. ஒரு நிமிஷம். என்ன குப்பு, பாட்டு வாத்தியார் தலதறிக்க ஓடுறார்? அம்மா தனியா ஆவர்த்தனம் வாசிட்டாங்க போல இருக்கே. அதான் ஐயா ஆட்டோ பிடிக்க ஓடிக்கிட்டு இருக்காரு. இப்ப எங்க பாவரு? என்னம்மா, என்னாச்சு? வாத்தியார் மண்ட மேல ஏறணும்னு பிடிக்க சொன்னாருப்பா. அடிச்சே ஓடிட்டாரு. அவர் எதை பிடிக்க சொன்னாரு? நீங்க எதை அடிச்சீங்க? இல்லடா குப்பு, வாத்தியார் தலைமையில கரப்பாம்பூச்சி போச்சுடா. இப்படி அடிச்சேன், அதுக்குள்ள ஓடிட்டாரு. எப்ப வர்றாரு மறுபடியும்? தையல் பிரிச்சப்புறம் வருவாரு. அப்பா ஆபீஸ் போறீங்களாப்பா? ஆமாமா. நானும் வரப்பா. வேணாமா, அங்க வந்தா நீ ஏதாவது ஏடா கூடமா பண்ணுவேன். இல்லப்பா, ஒண்ணும் பண்ண மாட்டேப்பா. நல்ல பொண்ணா நடந்துக்கப்பா. ப்ராமிஸ் பா, காட் ப்ராமிஸ் பா. சரி, அந்த கட்டைய தூக்கி போட்டுட்டு வா. குப்பு கேட். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். யார் வந்தா? வணக்கம்மா. என் பொண்டாட்டி பசங்களை ஸ்கூல்ல விட்டு போகும்போது என்ன பார்க்க வந்தாங்க. அன்னைக்கு தேட்டர்ல சிகப்பு கலர் புடவை கட்டிட்டு ஒரு ஆண்டி வந்தாங்கல்ல, அவங்க நல்லா இருந்தாங்களே, மாத்திட்டியா? சிகப்பு புடவையில ஒருத்தியா? ஐய, அப்படின்னா ப்ளூ கலர் புடவை கட்டி பீச்ல இவர் கூட இருந்து போலீஸ் அடி வாங்கிட்டு ஓடிச்சே, அது எந்த ஆண்டி? ஏய், அது வேற ஆண்டி டக்குப்பு. அவங்க மூக்கு சப்பையா இருந்ததுல, இவங்க மூக்கு நீளமா இருக்கு பாரு. நீளமா தான் இருக்கேனா? அந்த ஆண்டி தான் பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிக்கலன்னா அவருக்கு தான் பிடிச்சிருக்குங்கறாரே. வீட்டுக்கு வா, பேசிக்கிறேன். அம்மா வணக்கம்மா. வணக்கம். அப்பா கிட்ட சொல்லி என் சம்பளத்தை ஏத்தி கொடுக்க சொல்லுங்கம்மா. அட்டை. டோன்ட் மூவ். அம்மா அட்டாக்னு சொல்லிட்டு போயிருக்காங்க, அசையவே கூடாது. அவங்களாவே எப்பவாவது வந்து ரிலீஸ்னு சொன்னாதான் அசையணும்.
குட் மார்னிங் விஸ்வநாத். குட் மார்னிங் மூர்த்தி. குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங். கிரிஜா தட்டெழுத்து அடிக்கிறாயா? அடி அடி. என்ன டைப் பண்ணிருக்க? ஐயோ விழுந்துருச்சே. ஐயோ அட்டாக். ஏன்பா நாங்க இன்டர்வியூக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிருக்கோம், கொஞ்சம் சொல்லுப்பா. இந்த திருச்சிக்கு போன விஷயம் என்னாச்சு? ஃபேக்டரி சைட்டுக்கான இடத்த போய் பார்த்தேன். பிரமாதமான லொகேஷன். ஞாயிற்றுக்கிழமை நீ ஒரு தடவை வந்து பார்த்துட்டு ஓகே சொல்லிட்ட, அக்ரிமெண்ட் போட்டுடலாம். ஓகே. ஏய் என்னம்மா சொல்றான் அவன்? இன்டர்வியூக்கு எல்லாரும் வெயிட்டிங் அப்பா. அப்படியா? இது என்ன? ஆமா, எந்த போஸ்டுக்கு இன்டர்வியூ நடக்குது? எனக்கு ஒரு பர்சனல் செக்ரட்டரி தேவைப்படுது. அதுக்கு தான் இந்த இன்டர்வியூ. ஏய் குப்பு சொல்ற? ஏய் குப்பு இது என்ன? என்ன? என்ன சொல்றான்? நீங்க தானே இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க? குப்பு எல்லாரும் உள்ள அனுப்புனா இன்டர்வியூ பண்றேன். போகும்போது அவசரமா தடுத்துக்கிட்டு. வணக்கம் மேடம். தேங்க்ஸ். என்ன பேரு? சுவாமிநாதன். கேள்விகள்லாம் பயங்கரமா இருக்கும். பி கேர்ஃபுல்லா. ஓகே. மவுண்ட் ரோட்ல ஒரு கடை உள்ள ஒரு யானை ஓடி ஓடி வந்து உள்ள வந்துருச்சு. அது கடையில இருந்து என்ன வாங்கும்? என்ன வாங்கும்? மூச்சு வாங்கும். ஐயோ 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 ஐயோ. கவனிக்க சொல்றியா? என்னை வேலைக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க கம்பெனிக்கு தான் பெருமை. உனக்கு கிரிக்கெட் தெரியுமா? தெரியும். கேட்ச். சர்டிபிகேட் இரு நான் உனக்கு செஞ்சு தரேன். ப்ளீஸ் மேடம், சர்டிபிகேட் கொடுத்துருங்க. இத பாரு சுரேஷ், நீ ரொம்ப அவசரப்படுற. இந்த ஆபீஸ்ல வர்க் பண்ணனும்னா கொஞ்சம் பொறுமை அவசியம். உங்க வேலையை வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். நான் இன்டர்வியூக்கு வந்திருக்கேன். குட் பாய். ரைட்டான ராங் நம்பர். குட் மார்னிங், ஐ அம் ராம். வணக்கம், உட்காருங்க. அட்டாக். ஏய் அட்டாக் என்ன தெரியுமா உனக்கு? ரிலீஸ். Thank you. I have finished my MBA. Previously, I was working as an administrative officer in Parker and Company. சரி, இந்த ஆபீஸ்ல எப்படி இன்டர்வியூ பண்றாங்கன்னு தெரியுமா உனக்கு? ஓ தெரியுமே, 2 பேர் ஓடுனாங்க, பார்த்துட்டு தான் வந்தேன். எல்லாத்தையும் கை வச்சே கேட்கறேன். உதாரணத்துக்கு இது பனியன், இது கை வச்ச பனியன், இது அப்துல்லா, இது ஷேக் அப்துல்லா, இது புடவை, இது வாயில் புடவை, இது பானு, இது சாய்ரா பானு. இவர் அப்பாயின்மென்ட் பண்ணியாச்சு. நான் அப்பாட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன். என்ன சொல்றேன்னு புரியல, இருந்தாலும் தேங்க்யூ. பா, இன்டர்வியூ எல்லாம் நானே பண்ணிட்டேன். உங்களுக்கு பர்சனல் செக்ரட்டரியா நல்ல ஆளை செலக்ட் பண்ணிருக்கேன்ப்பா. பயங்கர அறிவாளிப்பா, ரொம்ப மூளை. கேக்குற கேள்விகளுக்கெல்லாம் டான் 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 பதில் சொல்றாருப்பா. இத பாருங்களேன். வணக்கம் டாக்டர் அம்மா. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். எனக்கு இல்லம்மா, என் தம்பி உள்ள படுத்திருக்கான். ஓகே, உட்காருங்க. நல்லா மூச்சு எடுத்து விடுங்க. டாக்டர்மா, கிட்ட இருக்கிறது தான் தெரியுது, தூரத்துல இருக்கிறது தெரியவே மாட்டேங்குது. தூரத்துல இருக்கிறதையும் கிட்ட போய் பாருங்க, நல்லா தெரியும். என்ன டாக்டர், எங்க அப்பா நாய் கடிச்சிச்சு. அப்புறம் கோத்துல எங்க அப்பா நாய் திருப்பி கடிச்சிட்டாரு. அப்பா பேர் என்ன? கோவிந்தராஜ். இனிமே ஜிம்மின்னு கூப்பிடு. ஏய் ஏய் ஜிம்மி, ஜிம்மி குட் பாய். சிடோன் சிடோன். எங்க அப்பா மூச்சு விட முடியாம தவிக்கிறாரு. மூக்குள்ள டியூப சொல்லி வச்சிருந்தா எப்படி மூச்சு விட முடியும்? ஐயோ, ஏய் இனிமே இது அது நின்னுடும். வணக்கம் வணக்கம். வாங்க. ப்ரொஃபசர் புருஷோத்தமன், பிரின்சிபல் ஆஃப் ஆர்ட்ஸ் காலேஜ். அவர் மக. ஹலோ. ஹலோ. அவங்க மிஸ். வணக்கம். வணக்கம்மா, உட்காருங்க. நான் காலேஜ் படிக்கிற நாள்ல இருந்து ப்ரொஃபசர்ஸ்னா ஒரு தனி மரியாதை எனக்கு. உட்காரு. அப்படி வா. ஹாய் அங்கிள். ஹாய் ராம். எப்போ ஒரு பிகு. இவதான் என் பொண்ணு சுஜாதா. சுஜின்னு கூப்பிடுவாங்க. செல்லமா சுஜின்னு கூப்பிடுவேன். என்னுடைய அத்தனை சொத்துக்கும் ஒரே வாரிசு. தாய் இல்லாத பொண்ணு, அதான் கொஞ்சம் செல்லமா வளர்த்துட்டேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க. ஓகே. நான் ஒண்ணு சொன்னா சிரிக்காதீங்கப்பா. இங்க வழக்கமண்ட போட்டி நடக்குதாப்பா?
ஆனா ஒண்ணுப்பா, இதுல இந்த ஆள் தான் ஜெயிப்பாரு. அங்களையும் மிஞ்சிட்டாரு. அப்படி எல்லாம் பேசக்கூடாதுமா. பா, அந்த மாப்பிள்ளை பாருங்கப்பா, லூஸ் மாதிரி தலை சீவிட்டு இருக்கான். லூசெல்லாம் சொல்லக்கூடாது. அவர் ஏன்பா? ஒரு ப்ரொஃபசர் பையன். ப்ரொஃபசர் பையன் லூசா இருக்க மாட்டானப்பா? ப்ரொஃபசர்னா புத்திசாலியா இருப்பாரு. அப்ப ஒரு பையனும் புத்திசாலியா தானே இருக்கணும். அப்ப ஏன்பா நான் வந்து புத்திசாலியா பிறந்துட்டு நீங்க லூசா பிறந்துட்டீங்க? ம். இப்ப நான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன், பதில் சொல்லுங்கப்பா. வாயமோடு. என் வாயல்ல உன் வாய. எடுத்துக்குங்க. அம்மா, ம்? பெரியவங்களுக்கு எல்லாம் காஃபி கொடுமா. குடுமா. மாப்பிளைக்கு பெருசு வச்சிருக்கிறேன். ஓகே தங்கம். தெரிஞ்சிருக்கு மாப்பிள்ள. அது என்ன? எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வைக்குமா. சரிப்பா. ஐ, சொன்னா நீ அவளை உள்ள கூட்டு போமா, நாங்க மத்த விஷயங்கள்லாம் பேசணும். சொன்னா ஞாங்களை உள்ள கூட்டிட்டு போமா, நாங்க மத்த விஷயங்கள்லாம் பேசணும். உட்காருமா. இருங்கப்பா, என்ன பத்தி அவருக்கு தெரிய வேண்டாமா? இத்தனை நேரம் உன்னை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, அவரை பத்தி எனக்கு தெரிய வேண்டாமா? வணக்கம். வணக்கம். உன் பேர் என்ன? ரமேஷ், உன் பேர் என்ன? என் பேர் சுஜி. நீ என்ன படிக்கிற? நானும் படிச்சு முடிச்சிட்டா. உனக்கு பாட்டு பிடிக்குமா? ம், ம். ஐ, அப்பா ரொம்ப அழகா இருக்குப்பா. இந்த பாரு சுஜி, இது பெரிய மனுஷங்க வர இடம். உன் வாழ்த்தனத்தை இங்க காட்டக்கூடாது. சரிப்பா. ஐயோ, ஒண்ணே ஒண்ணுப்பா. வா. என்னடி? விஸ்வநாதா, மீட் மிஸ்டர் ஸ்ரீதர், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் Hello. லக்ஷ்மி சுகர்ஸ். ஹலோ ஹலோ. இது எங்க அப்பா பொண்ணு சொன்னா. ஹாய். Vishwanatha, Mr. Sridhar, Managing Director of Lakshmi Sugars, the only son Raja, another director, Mrs. Sridhar, Vishwanathan, my friend. Okay. ஹாய். ஆப்பிள் ஜூஸ். என் இனிய பக்த கேடிகளே, கோடிகளே, அம்மா வரப்போறாங்க, எல்லாம் அமைதியா இருங்க. உபாசகரே, என்ன பல்பு? எல்லா சாமிங்களும் வாயில இருந்து லிங்கம் வர வைக்கிறாங்க, குங்குமம் வர வைக்கிறாங்க. உங்க சாமி வாயில இருந்து ஏதாவது வர வைக்குமா? என் வாயில இருந்து கண்டதெல்லாம் வரும், பாக்குறியா? ம். என்ன வந்தது? கொட்டாவி வந்து. பக்த சிகாமணிகளே, அம்மா பிரசன்னத்துல தயாராயிட்டாங்க. ஆளுக்கு ஒரு அம்பாள் பேரை சொல்லுங்க. சித்தாரும் ஜோக்கியம் உண்டாகட்டும். தாயே, என் குழந்தைக்கு நீங்க தான் பேர் வைக்கணும். மீனாட்சி. என் ஃப்ரெண்ட் என்கிட்ட 2 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு செத்து போயிட்டான். அந்த பணத்தை எப்படி வாங்குறதுன்னு அவன் ஆவிட்ட கேட்டு சொல்லு தாய். நேர்மையா சம்பாரிச்சிடலாம், நிலைக்கும் மகனே, இல்லாதெல்லாம் போயிரும். வணக்கம் தாயே, எனக்கு குழந்தையே பிறக்க மாட்டேங்குது. அதுக்கு நீயே வந்த உன் பொண்டாட்டில அனுப்புனீங்க. சம்சாரத்தோட சந்தோஷமா இரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆத்தா பூஜையில உட்கார்ந்து ஆவிய கூட பேச போறாங்க. எல்லாரும் அமைதியா உட்காருங்க. எல்லாரும் காணிக்க கொண்டாந்துக்கிறீங்களா? அப்ப சரி, யார்கிட்ட பேசணும்? போன வருஷம் செத்து போன என் புருஷனோட ஆவிகிட்ட பேசணும் தாயி. புறவாணியம் இந்த வாடி வேலை அந்த மாதிரி அட எங்கடா துரையம். அதேதாம்மா, என் புருஷன் பேர் துரைதான். என்னங்க எப்படி இருக்கிற நீங்க எப்படி இருக்கீங்க? நான் இருந்தப்ப என்ன பாடுபடுத்திருப்ப நீ. இப்ப நீலக்கண்ணீர் வடிக்கிறியா? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நீங்க செத்த 16வது நாள் உங்க போட்டோ முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச பாயசத்தை வச்சு கும்பிடலையா? போட்டாக்கெல்லாம் இருக்கிற பாயசம் வச்சு படக்க. செத்த பிறகும் உங்க ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். உயிரோட இருக்கிற என் ஆசையை கொஞ்சம் நிறைவேற்றி வைப்பீங்களா? என்ன ஆசை சொல்லு? எனக்கு ஒரு குழந்தை வேணுங்க. யாராவது சிரிச்சீங்களா? நாங்க யாரும் சிரிக்கல தாயி. யாரோ சிரிச்சாங்களா? நான் தானே. யாரு? நான் தான் சுஜி. என்ன கொலை பண்ணிட்டாங்க. ஆவியா வந்திருக்கேன். ஐயோ, எல்லாம் கவுத்து போச்சுடா. ஆவி வந்து நிக்குதா? ஏய், மரியாதையா ஓடி போயிடு. நான் ஏன் பேயே உன்னை திருப்பால அடிச்சேன். ஓடி போயிடு. பேயே. ஓய், மகளாதேஸ்வரி. ஐயா, ஏம்மா. ஐயா, எதுக்கு நம்மள துரத்து தாவி சனியா? ஐயா. சபா.
மாயம்மா. ஆய் ஆய் பயப்படாத மாயம்மா. நீங்க எங்க வந்த திருப்பியும் என்ன ஏன் தொந்தரவு பண்ற? நான் உனக்கு என்ன பாவம் பண்ண? என்ன ஏன் லொல்லு பண்ற? நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இந்த பாரு, நான் எந்த ஜென்மத்துல எந்த ஆவிக்கு எந்த துரோகம் பண்ணேன்? என்கிட்ட வராதடி. ஓடி போயிடு. என் பக்கத்துல வராதடி. ஓடி போயிடு. ஐயோ ஐயோ, இந்த பாவிங்க வேற என்ன விட்டுட்டு ஓடி போட்டானுங்களே. நான் என்ன பண்ணுவேன்? தைரியம் இருந்தா ஓட்டி கொண்டு வாடி பாப்பா. அகிலாண்டேஸ்வரி, முருகா சாமி. ஐயோ தேசிகாடே, அங்க வந்துச்சா ஆவி? அது இங்கே வந்துச்சா? இங்க எங்கேயோ தான் இருக்குது. குரல் மட்டும் கேக்குது, ஆளை காணோம். பயப்படாத மாயம்மா. உனக்கு கேடுச்சா? இல்லையே. ஏமா உனக்கு கேடுச்சா? இல்லையே. ஐயோ எனக்கு மட்டும் கேக்குது. இந்த ஓலைச்சுடியில ஆவிகளை வசப்படுத்துற மந்திரம் இருக்கு. இத நல்லா படி. ஆவி உன் கண்ணுக்கு மட்டும் தெரியும். என்ன விஷயம்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேசிகா, எனக்கு ஆவினா சின்ன வயசுல இருந்தே பயம். சொல்லுமா. படி. ஆமா படி. படிய. ஐயோ முனீஸ்வரா. இத படிச்சு உங்க பாட்டை முப்பாட்டை இவங்க நினைச்சு கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணு, பலன் கிடைக்கும். நீங்க 2 பேரும் போதீங்க. இங்கேயே இருக்கும்.